வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, பொதுவாக மார்க்கெட்டில் நான் ப்ராஃபிட்டில் தான்ப்பா இருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். சரி, மார்க்கெட்டில் நான் ரொம்ப நாளாக இருக்கேன், நிறைய பணமும் நான் லாஸ் பண்ணிட்டேன். நான் ஏன் லாஸ் பண்ணுறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னாலும் சரி, நான் ஏன் லாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ரீசன் எனக்கு தெரியுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் மனசில் விடை தெரியாத நிறைய கேள்விகள் கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். 1, உங்களுடைய பேர். 2வது, நீங்கள் எந்த ஊர், உங்களுடைய ஊர். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஜாபுக்கு போகிறீங்களா, ஸோ உங்களுடைய தொழில் என்ன. அடுத்து 4வது, ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிங்களா இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிங்களா. 5வது, எவ்வளவு நாளாக நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கீங்க. 6வது, எவ்வளவு பணத்தை நீங்கள் இழந்தீங்க. 7வது, நீங்கள் பணத்தை லாஸ் பண்ணதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது. இல்லை என்ன காரணம்னு எனக்கு தெரியல அப்படின்னாலும் நோ ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ இந்த 7 தகவல்களையும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு பதிவு பண்ணுங்கள். சரி, இது எதற்காக அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதா வச்சுப்போம். 100 பேரில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஏன் மார்க்கெட்டில் பணத்தை லாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருமா. இப்போது 100 பேரோட பேட் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்போது அந்த விஷயத்தை நம்ம செய்கிறத தவிர்க்கலாமா மார்க்கெட்டில். அப்போ தவிர்க்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ப்ராஃபிட் சைடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1. 2வது, மார்க்கெட்டில் நம்ம ஏன் லாஸ் பண்ணுறோன்னே தெரியல அப்படிங்கிற போது 100 பேரும் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது, ஓகே இதனால தான் நம்ம மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாகவே நம்மளுக்கு புரிய வரும். சரி, அடுத்து 3வது, நீங்கள் என்ன தவறு பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லேருந்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நானே அது சம்மந்தமான ஒரு வீடியோவை போடுறேன். ட்ரேடிங்கில் நீங்கள் இந்த தவறு தான் செய்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வச்சு, இப்போ தவறு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு நம்ம தெரியணுமில்ல, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியணுமில்ல. அப்போ தானே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு வீடியோவை போடுறேன். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ முருகன் அப்படி திருநெல்வேலியிலேருந்து இந்த ப்ராப்ளம் அவருக்கு ட்ரேடிங்கில் அப்படின்னா, அடுத்து மணி சென்னையிலேருந்து, ஸோ இவருக்கு இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற போது ஒவ்வொருத்தர் பேரையும் நான் வாசித்து அதுக்கு தகுந்தாற் போல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ட்ரேடிங் பிரச்சனையிலேருந்து வெளிவந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத எனக்கு தெரிந்த வழியில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட் வர என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்க நண்பர்களே, நான் கேட்ட அந்த 7 தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பதிவு பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுறலாம், டசன்ட் மேட்டர். உங்களுடைய ட்ரேடிங்கில் உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிய வச்சு அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது இல்லை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத எனக்கு தெரிந்த பாணியில், எனக்கு தெரிஞ்ச மொழியில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாகவே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்க நண்பர்களே, அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.